தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாத பலன்கள் 18-10-2025 முதல் 16-11-2025 வரை. மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். இந்த ஐப்பசி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்து வெற்றி களிப்பிலே மிதக்கின்ற மாதம். எனவே முருகப்பெருமானை இந்த மாதம் நாம் வழிபட்டால் நமக்கும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கும். வெற்றிக்கனியை எட்டி பிடிக்க வைக்கும் இனிய மாதம் இந்த மாதம். அது மட்டுமல்ல, தீபாவளி என்று வருவது இந்த மாதத்திலே. கண்ணபிரான் நரகாசுரனை வதம் செய்தாராம். அப்படி வதம் செய்த பொழுது அந்த வதம் செய்த பின்னாலே அவனுடைய நரகாசுரனுடைய இறந்த நாளை கூட பிறந்த நாள் போல கொண்டாட வேண்டும், வெடிவெடித்து கொண்டாட வேண்டும், எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்றெல்லாம் வரம் கேட்டானாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த மாதம். இந்த மாதத்தை பற்றி நான் எழுதிய பாடல். அடைமழையை பெய்விக்கும் 7ஆம் மாதம். தமிழ் மாதத்திலே 7வது மாதம். ஐப்பசி என்றாலே அடைமழை என்று சொல்வார்கள். மழை அதிகம் வருகின்ற மாதமாக விளங்கியது. அடைமழையை பெய்விக்கும் 7ஆம் மாதம் ஐப்பசி என்றே அழைக்கும் இனிய மாதம். குடைபிடித்து மாந்தரெல்லாம் செல்லும் மாதம். மழை வந்தால் நம்ம குடை பிடிச்சுக்கிறோம். குடைபிடித்து மாந்தரெல்லாம் செல்லும் மாதம். குமரனவன் போரிட்டு வென்ற மாதம். தடை விலக சஷ்டியிலே விரதம் ஏற்று சூர சம்ஹாரம் பார்க்கின்ற நல்ல மாதம். இந்த சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையிலே பிள்ளை வரும் என்பார்கள். ஆகையினாலே சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஒரு பழமொழி. இந்த கந்தசஷ்டி விழாதான் இந்த விழாக்களிலே சிறந்த விழாவாக இந்த மாதம் வருகின்றது. சூர சம்ஹாரம் பார்க்கின்ற நல்ல மாதம். உடை அணிதல் போல் சிவனின் உடல் அனைத்தும் உலை வைத்த அன்னத்தை தடவி வைத்து விடையேறும் பரமனுக்கோ அன்னாபிஷேகம் விருப்பமுடன் பார்த்தேனாம் வியக்கும் மாதம். ஐப்பசி பௌர்ணமியிலே தான் அன்னாபிஷேகம் என்ற ஒரு அற்புதமான விழா நடைபெறும். சிவனுடைய மேனியெங்கும் அன்னத்தாலே அபிஷேகம் செய்வார்கள். இல்லத்து வாயில்களில் தீபம் ஏற்றி இனியதொரு தீபாவளி காணும் மாதம். உள்ளத்தில் மகிழ்ச்சியினை வரவழைத்து உடை புதிதாய் நாம் வாங்கி அணியும் மாதம். தீபாவளி அன்று வந்தாலே புத்தாடை நாம் அணிவது வழக்கம். வெள்ளமென நீர்வெருகி ஓடும் மாதம். இந்த அடைமழை காலம் என்பதனாலே வெள்ளமென நீர்வெருகி ஓடும் மாதம். வெற்றி தரும் சதுர்த்தியிலே நாக சதுர்த்தி கொண்டாடி மகிழ்கின்ற இனிய மாதம். குளிர் மிகுந்த பௌர்ணமியில் சிவனை கண்டு எந்நாளும் வளர்ச்சியினை காணும் மாதம். ஐப்பசி பௌர்ணமியிலே அன்னாபிஷேகமும் பார்த்து சிவனையும் நாம் வழிபட்டு மலைவளமும் வந்தால் மகத்துவமான வாழ்க்கை நமக்கு அமையும். எந்நாளும் வளர்ச்சியினை காணும் மாதம். ஏராளம் பலன் வழங்கும் 7ஆம் மாதம். இப்படிப்பட்ட அற்புதமான மாதம் இந்த ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாதத்திலே கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன? மாத தொடக்கத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். கடகராசியிலே அதிச்சார கதியிலே வந்திருக்கின்றார். அதிச்சார கதியிலே 8-10-2025 அன்றே வந்துவிட்டார். 21-12-2025 வரை கடகராசிக்குள் உச்சம் பெற்று அதிச்சார கதியில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட குரு பகவான் உச்சம் பெறுகின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் பலருக்கும் வரப்போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாகவே நடைபெறும். ஆனால் அதே குரு பகவான் 18-11-2025 கடகத்தில் வக்ரமாகவும் இருக்கின்றார். பிறகு மீண்டும் மிதுனத்திற்கு செல்கின்றார். அது மட்டுமல்ல, மாத தொடக்கத்திலே கும்பத்தில் சனி வக்ரம் ராகுவோடு இணைந்திருக்கின்றார். சிம்மத்திலே கேது இருக்கின்றார். சுக்கிரன் நீச்சம் பெற்று கன்னிராசியில் இருக்கின்றார். சூரியன் செவ்வாய் புதன் துலாம் ராசியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இவையெல்லாம் பொது பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறதே, அதை நீங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் துல்லியமான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். என்றாலும் இந்த கிரக நிலைகளை வைத்தே ஓரளவு நாம் அறிந்து கொள்ள இயலும். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு பார்வை பதிகின்ற ராசிகள் எவை? இந்த மாதத்திலே உச்சம் பெற்ற குரு யாரை பார்க்கிறார், அதாவது எந்த ராசியை பார்க்கிறார் என்று பார்க்க வேண்டும். முதலிலே 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கின்றார். இந்த 3 ராசிகளும் உச்சம் பெற்ற குருவினுடைய பார்வை. அதிலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதி.
ஆகையினாலே தன பஞ்சமாதிபதியாக விளங்குபவர். அப்படி குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் குரு அந்த கடகத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள் வந்து சேரும். பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் உயரும். அது மட்டுமல்ல, அதனுடைய ஆதிக்கத்தில் இருந்து அவருடைய பார்வை பலன் அதிகம் பெற வேண்டுமானால் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். சரி, 7ரை சனியில் சிக்கியிருக்கின்ற ராசிகள் எவை என்றால் மகர ராசி, கும்பராசி, மீனராசிக்கு விரைச்சனியாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சனி ஆதிக்கத்தில் இருக்கிறோமே, குரு பார்த்தால் நமக்கு நன்மை செய்யுமா என்று நீங்கள் நினைக்கலாம். பொதுவாக எந்த மாதிரியான கிரகங்களின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பார்வை பதிகின்ற பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். குரு பார்க்க கோடியன்மை என்பது மட்டுமல்ல, நவகிரகத்திலேயே சுபகிரகமாக விளங்குபவர் குரு பகவான். அவர் உச்சம் பெற்று செஞ்சிருக்கின்ற இந்த மாதத்திலே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும், நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும், வருமானம் உயரும், வளர்ச்சி கூடும், தொட்டதெல்லாம் வெற்றி பெறும். சரி, திசாபுத்தி பலம் இழந்திருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், பண நெருக்கடிகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், நாம் எதை நினைத்தோமோ அதை செய்ய இயலாமல் போகலாம். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், யோக பலம் பெற்ற நாள் என்று நமக்கு இருக்கிறது. ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையிலும் யோக பலம் பெற்ற நாளை தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று பாக்கியாதிபதி பலம் பெற்ற அந்த ஆலயங்களுக்கு நாம் சென்று வழிபட்டு வர வேண்டும். அப்படி வழிபாடு செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி கூடும். பொதுவாகவே கிரகங்களுடைய சுழற்சி தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி என்று இந்த இப்பொழுதெல்லாம் கண்டறிந்ததனால் தான் ஜோதிட துறையிலே மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றார்கள் மக்களெல்லாம். நம்பிக்கையே மனிதனது சாதனம், அதை நடத்தி வைத்து காட்டுவதே ஜாதகம். 9 கோள் வாழ்க்கையில் சேருமே, இதை உணர்ந்தவர்க்கு வெற்றி வந்து கூடுமே என்று கவியரசு கண்ணதாசன் வர்ணிப்பார். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த மாதத்திலே பல விழாக்கள் வருகின்றன. முதலிலே ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி என்று எடுத்துக்கொண்டால், 3ஆம் தேதி அன்றைக்கு திங்கட்கிழமை 20/10/2020 அன்றைக்கு தீபாவளி திருநாள் வருகின்றது. எல்லோரும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் என்று உங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் சொல்வார்கள், அலைபேசி வாயிலாகவும் சொல்வார்கள். ஆனால் அந்த தினம் நரகாசுர வதம் நடைபெற்றது என்பதனாலே நாம் சிவபெருமான் வழிபாடு, விநாயகப் பெருமான், சிவபெருமான் அனைத்து சிவாலய வழிபாடுகளையும் மேற்கொண்டாலும் கண்ணன் வழிபாட்டையும், அதாவது பெருமாள் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். அப்படி வழிபடுகின்ற பொழுது அதிகாலையிலேயே நல்லெண்ணெயிலே நாம் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பார்கள். வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தேய்த்து குளிக்க கூடாதாம். அந்த நல்லெண்ணெயை கொஞ்சம் சூடாக்கி அதிலே வெற்றிலை, மிளகு, சீரகம் போட்டு அதை சூடாக்கிய இளம் சூட்டிலே வைத்துக்கொண்டு நாம் உடலிலே தடவிக்கொள்ள வேண்டுமாம். அப்படி எண்ணெய் தேய்த்து குளித்தால் அன்று தினம் நம்முடைய உடலுக்கும் நல்லது, உள்ளத்திற்கும் நல்லது என்று சொல்வார்கள். அன்று புத்தாடை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய புத்தாடைகளை நான் முன்னதாகவே உங்களுக்கு தினத்தந்தியினுடைய ராசி பலன் பகுதியிலே உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சியிலே சொல்லி இருக்கின்றேன். மேலும் ஐப்பசி மாத பலன்கள் கூட உங்களுக்கு 13/10/2025 அன்றைக்கு உங்கள் கரங்களிலே கிடைத்திருக்கும் புத்தகமாக தினத்தந்தியோடு இலவச இணைப்பாகவும் கொடுத்திருப்பார்கள். என்னுடைய பலன்கள் நான் எழுதிய அந்த துல்லியமான ராசி பலன்களை நீங்கள் படித்திருப்பீர்கள். பொதுவாக இந்த புத்தாடை அணிகின்ற பொழுது வீட்டில் உள்ள பெரியவர்கள் மூலமாக அதை வாங்கி அவர்கள் ஆசி பெற்று அணிய வேண்டும். மஞ்சள் தடவ வேண்டும். மஞ்சள் தான் மங்களம் நிறைந்தது என்பார்கள். ஆகையினாலே மஞ்சள் தடவி அந்த புத்தாடையை அவர்கள் தர நீங்கள் ஆசீர்வாதம் பெற்று அதை அணிந்து கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விதமான நலன்களும் பலன்களும் கிடைக்கும். அதற்கு பின்னாலே ஆலய வழிபாடும் செய்ய வேண்டும். ஐப்பசி 8ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. நாகதோஷத்தின் பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த தினம் விரதமிருந்து நாக வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்ல, ஐப்பசி 10ஆம் தேதி சூரசம்ஹாரம். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். எனவே வரம் கொடுக்கும் தெய்வங்களிலே முதலிலே நிற்பவன் யார் என்றால் கரங்கள் பல பெற்ற அந்த முருகப்பெருமான் ஆவார். முருகா என்று நாம் ஒரு முறை சொன்னாலே 100 முறை சொல்லியதற்கு பலன் கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாள். எனவே அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை வழிபட வேண்டிய திருநாள் ஐப்பசி மாதத்திலே 10ஆம் தேதி 27/10/2025 சூரசம்ஹார திருநாள். அன்று முழுவதும் விரதமிருந்து சூரசம்ஹாரம் முடித்து வெற்றி கிளைப்பில் இருக்கின்ற முருகனுக்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் நம் வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும், தடைகள் எல்லாம் தானாக விலகி ஓடும். ஐப்பசி 19ஆம் தேதி பௌர்ணமி, அன்னாபிஷேக விழா. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பார்கள். எனவே அன்னாபிஷேகம் என்பது இறைவன் மேனியிலே சாற்றுகின்ற சோறை நீர்நிலைகளிலே உள்ள மீன்களுக்கெல்லாம் வழங்குவார்கள். அன்று தினம் நாம் சிவனை வழிபடுகின்ற பொழுது நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துவிடும், இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள், இனிய வாழ்க்கை வந்து சேரும் கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு பாடல் கூட உண்டு. அப்படிப்பட்ட நமச்சிவாயத்தை நாம் உச்சரித்து சிவனை வழிபட வேண்டும். இப்படி சீரும் சிறப்பும் பெற்ற இந்த ஐப்பசி மாதத்திலே 12 ராசிகளுக்கான பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாத தொடக்கத்திலே செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். பொதுவாக இந்த மாதத்திலே செவ்வாய் ஐப்பசி 10ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு வருகின்றார். ஐப்பசி 17ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டிற்கு வந்து துலாத்திலே பலம் பெறுகின்றார். 18/10/2025 முதல் 2/11/2025 வரை குரு உச்சம் பெறுகின்றார். சுக்கிரன் நீச்சம் பெற்று அசுரகுரு வந்து நீச்சமும் தேவகுரு உச்சமும் பெற்று விளங்குகின்றார். ஐப்பசி 10 முதல் 30 வரை குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. மாதம் முழுவதும் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். இந்த நிலையில் மேஷராசி என்று எடுத்துக்கொண்டால் மேசராசி நேயர்களுக்கெல்லாம் இப்பொழுது குருவினுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய 3 இடங்களில் பதிகின்றது. 8 என்றாலே ஆரோக்கியத்தை சீராக்குகின்ற இடம். எனவே உடல்நலம் சீராகும், உள்ளம் தெம்போடு இயங்கும். 10 என்பது தொழில் ஸ்தானம் என்பதனாலே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களாலும் உங்களுக்கு பலனுண்டு. இல்லத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய நீங்கள் செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகம். இருந்தாலும் அவர் சகாயஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கின்றார். ஒரு நல்ல கிரகம் சகாயஸ்தானத்திலே உச்சம் பெற்றால் நல்லது நடக்க வேண்டும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். எதிர்மறை சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாட்களாக பேசி பேசி விட்டு போனதே, வந்த வரன்கள் எல்லாம் வாயிலோடு நின்று விட்டதே, எப்பொழுதுதான் இல்லத்திலே மங்கள ஓசை கேட்கும் என்றெல்லாம் சிந்தித்தீர்களா? இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகலாம். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. பாக்கியஸ்தானத்தின் பலனால் உங்களுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் பாக்கியம் கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் கிடைக்கும். எனவே தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். மனக்கசப்புகள் மாறும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். கேட்ட இடத்திலும் உதவிகள் கிடைக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அயல்நாட்டு முயற்சியிலும் ஆதரவு உண்டு. நந்தி வழிபாடு உங்களுக்கு நலம் சேர்க்கும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். அது மட்டுமல்ல, பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். ஆரோக்கிய சீர்கேட்டின் காரணமாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கின்றது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி மட்டுமல்ல, புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கும் அது கிடைக்கும். நேர்முக தேர்விற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல பதில் கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் 2இல் குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே பொருளாதார பிரச்சனை அகலும். இந்த மாதத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் விஷ்ணு இலக்குமி வழிபாடு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது தொடர்ந்து நடைபெறப் போகின்றது. லக்னத்தில் ராசியிலேயே குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். ஆதாயம் தரும் தகவல் அதிகமாகவே கிடைக்கும். தொழில் உத்தியோகத்திலே கை நிறைய காசு பணம் புழக்கம் ஏற்படும் விதத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். ஆரோக்கியமும் சீராகும். முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொதுநலத்தில் ஈடுபடுபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். பதவி வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அமைப்பு உண்டு. 2இலே கேது இருக்கின்றார். எனவே ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. யோசித்துக் கொடுப்பது நல்லது. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க குரு பகவானை வணங்குவது நல்லது. குருவுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வரலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் கேது, 7இலே ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். இருந்தாலும் ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருந்து அவரோடு செவ்வாய் புதன் இருக்கின்றார். நீச்சம் இந்த ராசிநாதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நீச்சபங்க ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் சென்ற கிரகத்தோடு சூரியன் இருக்கின்றார். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம், தனித்து இயங்கும் வாய்ப்பு, விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதாவது ஒன்று புது முயற்சிகள் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் அனைத்து வெற்றி பெறப் போகிறது. துணிவும் தன்னம்பிக்கையும் கொண்டு நீங்கள் செயல்படும் அத்தனை காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்ல, பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறதையோ அல்லது கல்யாணம் சம்பந்தமாகவோ ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அதுவும் கைகூடலாம். மாதத்தின் பிற்பகுதியில் மிகுந்த மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமைய விநாயகப் பெருமானையும் வேலவனையும் வணங்குவது நல்லது.
கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். ஆனால் அவர் சில நாட்களுக்கு பின் ஐப்பசி 17 சுக்கிரன் அடுத்த, அதாவது தன்னுடைய சொந்த வீடான துலாம் ராசிக்கு செல்கின்றார். தனாதிபதி தனஸ்தானத்திற்கு செல்கின்ற பொழுது மிகுந்த நற்பலன் கிடைக்கும். அதே நேரம் மாத தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் என்பது யோகங்களில் சிறந்த யோகம். எனவே நீங்கள் எந்த நேரத்தில் நினைத்தாலும் அதை செய்ய இயலும். பண நெருக்கடிகள் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைப்பது மட்டுமல்ல, வரவேண்டிய பாக்கியிலும் வசூலாகலாம். தொழில் உத்தியோகத்திலே மிகுந்த வெற்றி நடை போடுவீர்கள். தொழிலே நீங்கள் எந்த அளவு இலக்கை அடைய வேண்டும், லாபம் குவிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அது கிடைக்கும். அதே நேரம் 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக, முன்கோபத்தின் காரணமாக முட்டுக்கட்டைகள் சில வரலாம். எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு குணமோடு செயல்படுவது நல்லது. ஐப்பசி 10 முதல் 30 வரை குரு மங்கள யோகம் இருப்பதனாலே உங்களுடைய இல்லத்திலே நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு 10 இருக்கிறாரே, 10 குரு வந்தால் பதவி மாற்றம் ஏற்படுமே என்றெல்லாம் நினைக்கலாம். உச்சம் பெற்ற குருவால் நீங்கள் அச்சம்பட தேவையில்லை. அந்த குருவின் பார்வை 2 பதிவதனாலே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்ல விதமாக இருக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். பெற்றோர்களின் ஆதரவோடு நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். தொழிலுக்கு கூட மூலதனம் வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு உங்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பும் இருக்கும், பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். அதே நேரத்திலே ஆரோக்கியத்தில் சிறு தொல்லைகள் வரலாம். சூரிய பலம் கொஞ்சம் குறைவாக இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் வருமானத்தில் தடைகள் வரலாம். இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். தெய்வ நம்பிக்கையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்திலே வரும் கந்தசஷ்டி விழாவிலே கலந்து கொண்டு முருகப்பெருமானை முறையாக வழிபாடு செய்யுங்கள். செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதனாலே உடன்பிறப்புகளுக்கு ஒரு நல்ல சம்பவம் நடைபெறும். உடன்பிறப்புகளின் இல்லத்திலே நடைபெறும் விழாக்கள் அல்லது உடன்பிறப்புகளின் திருமணங்களை பற்றி சிந்திப்பீர்கள். அது சிறப்பாக நடைபெறும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டியை வெட்டி பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் உங்கள் கவனம் செல்லும். ஆக மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு குரு 10 இருந்தாலும் அதன் பார்வை 2 பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாகவே இருக்கிறது. முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும். குரு வழிபாடு குதூகலம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற மாதம். வியக்கும் தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். சாதனை நிகழ்ச்சி சரித்திரத்தில் இடம்பெறப் போகின்றீர்கள். குருவின் பார்வை ராசிகள் பதிகிறது. அதிலும் 5ஆம் பார்வையாக பதிகிறது. 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே மிஞ்சும் அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் உயரப்போகிறது. கைகளிலே கணிசமான தொகை வந்து புரளும். அது மட்டுமல்ல, 1, 3, 5 ஆகிய 3 இடத்தையும் குரு பார்ப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். வழக்குகள் எல்லாம் வாபஸாகி போகும். வழக்குகள் உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்பட்டு உங்களுக்கு வெற்றிக்கனியை வெற்றி பிடிக்க வழி பிறக்கப் போகின்றது. பிள்ளைகள் உங்கள் சொற்படி கேட்பார்கள். பிள்ளைகளின் வழியிலே நல்ல சம்பவங்கள் நடைபெறும். கல்யாணம் போன்றவைகள் மட்டுமல்ல, அதில் கடல் தாண்டி சென்று படிப்பது அல்லது வேலைக்கு போவது போன்றவற்றிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். அவைகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களும் சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் உண்டு. ஆக இந்த மாதம் மிக மிக இனிய மாதம். நினைத்ததெல்லாம் நிறைவேறுகின்ற மாதம். எனவே பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள், தலைமை பதவிகள் கூட கிடைக்கலாம். மாதம் முழுவதும் மகிழ்ச்சி அடைக்க கந்தசஷ்டி விழாவிலே நீங்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவதோடு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, தீபாவளி திருநாள் அன்று சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கண்ணன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். வழிபாடுகள் உங்கள் வளர்ச்சிக்கு வித்திடும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கின்றாரே, ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்கலாம். ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதனாலே பயப்பட தேவையில்லை. சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் நல்ல வைத்திய செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட நல்ல மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். இதுவரை நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி ஆதரவும் உங்களுக்கு உண்டு. இடம் வாங்கியதில் இருந்த பிரச்சனைகள் அகலும். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். 4, 12 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். இடமாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், அயல்நாட்டு வாசம், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகின்றது. அது மட்டுமல்ல, தேவகுரு அசுரகுரு பார்வை காலத்திலே மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடைபெறும். பொதுவாக 3லே இருக்கும் ராகு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க வழிகாட்டப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக உங்களுக்கு அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானையும் நீங்கள் வழிபட வேண்டும். குரு பகவானையும் வழிபட வேண்டும். குருவுக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கும் சென்று வழிபட்டு வருவது நல்லது. 9ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மாத தொடக்கத்தில் 8லே கேது இருக்கின்றார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்திலே சனி ராகு குரு பார்வை இருக்கின்றது.
குரு பார்வை இருக்கின்ற பொழுது 7.5 சனி, அஷ்டமத்து சனி எது நடந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. பார்க்கும் குருவால் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதுவரை நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது தொடர்ந்து நடைபெறும். அன்பு நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர்களை சந்திப்பால் நீங்கள் நன்மைகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் பிரசர்கள் மாறும். 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே அயல்நாட்டிலிருந்து கூட ஒரு சிலருக்கு அழைப்பு வரலாம், அல்லது ஆதாயம் தரும் தகவல் அயல்நாட்டிலிருந்து கிடைக்கும். 2லே சனி இருப்பது வக்கிரமாக இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொஞ்சம் யோசித்து செய்வது நல்லது. கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் விதத்திலே குரு பார்வை இருப்பதனாலே குருவை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் விரதமிருந்து வழிபட்டு வர வேண்டும். முல்லைப்பூ மாலை சூட்டி வழிபட்டால் எல்லையில்லாத நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே குரு இருக்கின்றார். 6ல் குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்களே என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். தனாதிபதி உச்சம் பெற்றிருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் உங்களுக்கு வரலாம். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சூரியன். எனவே பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். புதிய சொத்துக்கள் வாங்குவதிலும் நீங்கள் முயற்சிப்பீர்கள். தொழிலில் கூட ஒரு சிலர் கிளைத்தொழில் தொடங்கலாம். அதே நேரத்திலே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து நண்பர்கள் கூட்டிலே ஏதாவது செய்யலாமா, அல்லது நாடு மாற்றங்களோ வீடு மாற்றங்களோ செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். எதை சிந்தித்தாலும் அந்த சிந்தனைகளை வெற்றி பெற வைப்பது குருவின் பார்வை. அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 10ஆம் இடத்தையும் பார்க்கின்றார், 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். 10 என்பதுதான் உங்கள் செயல் ஸ்தானம். எனவே நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் முழுவதும் சனி பகவானையும் வழிபட வேண்டும். விநாயகப் பெருமான், அனுமன், சனி பகவான் 3ஐயும் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வருவதோடு குருவையும் வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வந்தால் குதூகலமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பார்க்கும் குருவால் பலன் அதிகம் கிடைக்கின்ற மாதம். உங்கள் ராசியை பார்க்கின்றார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 11ஆம் இடத்தையும் பார்க்கின்றது. நல்ல இடங்கள் இந்த 3 இடங்களும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே நீங்கள் எந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ அவையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் உண்டு. தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்தால் அதை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கைகூடும். ஒரு சிலர் பங்குதாரர்களை மாற்ற நினைக்கலாம். அப்படி மாற்ற நினைத்தால் நல்ல பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கிறாரே என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆரோக்கிய தொல்லைகள் மாத தொடக்கத்தில் கொஞ்சம் இருந்தாலும் கூட ஐப்பசி 10ஆம் தேதி செவ்வாய் பேச்சுக்கு பின்னால் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீர்கள். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. அதே நேரத்தில் ஐப்பசி மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 9ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்த பின்னாலே ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு வரும். இதுவரை கட்டிடம் கட்டவில்லையே, வாங்கிய கட்டிடத்தை விற்க முடியவில்லையே, அல்லது மனை கட்டி குடியேறும் யோகம் உண்டா, பூமி வாங்கலாமா என்றெல்லாம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மனதை உழன்று கொண்டே இருப்பீர்கள். அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு தேடி புதிய இடத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் சம்பள உயர்வுடன் கூடிய வேலை கூட உங்களுக்கு கிடைக்கலாம். எல்லாமே மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஐப்பசி 10 செவ்வாய் பேச்சுக்கு பிறகு சுக்கிரன் பேச்சியாக வேண்டும். பொதுவாக சுக்கிரன் 17ஆம் தேதி அன்றைக்கு ஐப்பசி 17இல் துலாத்துக்கு வருகின்றார். 6, 8, 12 அதிபதி. 6, 8, 12 தனித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். எனவே ஐப்பசி 17க்கு மேல் திட்டமிடாமல் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவுவார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு. தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும். ஆக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தேவை. அதே நேரம் குலதெய்வ வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் இனிய மாதமாக அமையவும், அவர்களுக்கெல்லாம் பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.